தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் போலியானது என கட்டமைக்க முயற்சிக்கின்ற இந்த திராவிட கைக்கூலிகளின் முகத்திரையை கிழிப்பதற்காகவும், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடன் இந்த திமுக தலைமை கொண்டுள்ள தொடர்பு என்ன என்பதனை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் எடுத்துக்கொண்டு வெளியிட்ட அந்த புகைப்படம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பானது. சரியா? அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழக கால சூழ்நிலை எப்படி அப்படின்னா, ஐயா மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் தொடர்பில் இருந்தாலோ, மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ, இல்லை மேதகு பிரபாகரன் அவர்களின் இயக்கத்தில் இருந்தாலோ பிடிச்சு உள்ளே போடுற காலகட்டம் அது. அதன் அடிப்படையில் தான் ஐயா வைகோ அவர்கள் நான் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கு அன்றும் ஆதரவு, இன்றும் ஆதரவு, என்றும் ஆதரவு அப்படின்னு சொன்னதுக்காக ஐயா வைகோ அவர்களை பிடிச்சு பொடா சட்டத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் உள்ளதுக்கி போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஐயா வைகோ சொன்னது என்ன தெரியுமா? பொடா சட்டத்தை உடைச்சிட்டு தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாரு. ஜாமீனே எடுக்க மாட்டேன், பொடா சட்டத்தை உடைச்சி நான் பிஏ பிஎல் படிச்சிருக்கேன், நான் ஒரு வக்கீல், நான் நிச்சயமாக அந்த சட்டத்தை பொடா சட்டத்தை உடைச்சிட்டு தான் வெளியவே வருவேன்னு சொன்ன இந்த வைகோ ஐயா கருணாநிதி அவர்களின் தேவைக்காக அப்போ நடந்த எம்பி தேர்தல் நேரத்தில் தம்பி வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனேவும் பொடா சட்டமாவது, ஜாமீனாவது, அதுவாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்கள் கருணாநிதி போட்ட அந்த பிஸ்கட்டு துண்டுக்கு நாக்கை தொங்க போட்டுட்டு வெளியே ஓடிய வந்த காலகட்டம் அது. சரியா? அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய புகைப்படத்தை தலைவர் புகைப்படத்துடன் இணைச்சி ஒட்டி செஞ்சிருந்தாலுமே அவன் தைரியமான செயலைத்தாண்டா செஞ்சிருக்கான். அவன் ஒரு ஆன்மங்கிறத நிரூபிச்சிருக்காங்களடா. அந்த புகைப்படம் போலியானதுன்னே வச்சுக்கோ. அந்த தைரியமான முடிவை அந்த காலகட்டத்தில் எடுத்தான்ல. பொடா சட்டத்தில் தூக்கி உள்ளே வைப்பான்னு தெரிஞ்சிருந்த காலகட்டத்திலேயும் ஆனந்த விகடனில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட வச்சான்ல. அந்த நேரத்துலேயே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பல கேஸுகளை, பல வழக்குகளை சந்திச்சிருக்கான்ல. அவன் தாண்டா ஆன்மகன். ஏன் நீ குளத்தூர் மணி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறானே ராஜீவ்காந்தி, அதுக்குரிய கார்டெஸ்ட் நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி, ஏன் அன்னைக்கு நீ மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் இருந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்க வேண்டியதானே? அந்த காலகட்டத்தில் நீ வெளியிட்டிருக்க வேண்டியதானே? இப்போ வரைக்கும் உன்னால் ஐயா மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை கட் பண்ணி வெட்டி ஒட்டி உன்னால் வெளியிட முடியுமா? வெளியிட முடியாதுல்ல. ஏன் உங்களுடைய தலைமை தமிழருக்காக தான் நாங்கள் கட்சி வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவரோட புகைப்படத்தை கூட நம்ம மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் வச்சு இணைச்சி கட் பண்ணி வெட்டி ஒட்டி நீ வெளியிட்டு காட்டேன். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் வெளியிட்டு காட்டேன், உன்னால் முடியாதுல்ல. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அப்படின்னு சொல்லி கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்கோம்டா. நாங்கள் எங்கள் அண்ணன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் யாருன்னா
மேதகு வே பிரபாகரன் தான். சரியா? மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய பெயரை நாம் தமிழர் கட்சியின் தலைவராக வச்சு தாண்டா பதிவு பண்ணி அவருடைய புலி சின்னத்தை எங்களுடைய கட்சியின் சின்னமாக வச்சு தாண்டா இப்போ வரைக்கும் நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். உனக்கு நீ உண்மையிலேயே உண்மையான ஆண்மகனாக இருந்திருந்தீங்கன்னா அந்த குளத்தூர் மணி அவன் பிறந்தவர் திராவிட முன்னேற்ற காந்தியா, திராவிட முன்னேற்ற காந்தி அவன் திராவிட முன்னேற்ற காந்தி இல்லை, அவன் பேர் வந்து என்ன பேர், திருமுருகன் காந்தி. திராவிட முன்னேற்ற காந்தி. அவன் இப்போ வந்து திருமுருகன் காந்திங்கிற போலி பேரில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லா பேரும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு காட்டுங்களேன். உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் அந்த ஆண்மை இல்லையடா. எங்கள் அண்ணன் அந்த காலத்திலே செஞ்சுட்டான். நீ போலியானதுன்னு சொல்கிறத பார்த்தியா? அந்த புகைப்படத்தை அன்னைக்கேவும் கட் பண்ணி வெட்டி ஒட்டி செஞ்சான்னு நீ சொல்கிற பார்த்தியா? அதை கூட உன்னால் இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல. எங்கள் அண்ணன் நீ சொல்கிறது பொய் இருந்தாலும் அந்த வேலையை அன்னைக்கே செஞ்சான்னு சொல்லி நீ சொல்கிற பார்த்தியா? அந்த சொல்லியை கூட அன்னைக்கே செஞ்சார்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சட்டம் இப்படி இருந்துச்சு, இப்படியெல்லாம் மேதகு வே பிரபாகரனுடன் தொடர்பில் இருக்காங்க, அவர் பேரை சொன்னாலே தூக்கி உள்ளே வைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து எங்கள் அண்ணன் செஞ்சான்லடா. அவன் ஆண்மகன்டா. நீ இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் மேலே வந்து அவர் எடுத்தது போல் சொல்கிறது புகைப்படம் வந்து போலியானது, அவர் தலைவரோட இருந்தது செஞ்சது எல்லாம் சாப்பிட்டது வச்சது எல்லாம் போலியானது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீ சொல்கிறவன் அன்னைக்கு நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? கட்சியில் இருந்து இந்த பிறந்தவர் ராஜீவ்காந்தியா, கட்சியிலேருந்து வெளியே போய் 5 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு உடனே கார்டிஸ்க்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு ஈனத்தனமான ஒரு ஆள் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டேன். குளத்தூர் மணி 12 நிமிஷம் தான் பேசினார். 12 நிமிஷம் பேசின 12 நிமிஷத்தில் என்னென்ன ஒரு செகண்டில் உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? உண்மையை உறுத்தானவன்ட்ட தாண்டா சொல்லுவாங்க. அதுவும் ஒரு தலைமை 20 நாடுகளுக்கு மேல் எதிர்த்து நின்று சண்டையிட்ட ஒரு தலைமையின் தலைவர் மேதகு வே பிரபாகரன். அவருக்கு யார் நம்ப தகுந்த ஆள்? அவர்கிட்ட தாண்டா தன்னுடைய உண்மைகளை பூரா சொல்லிட்டு போவாங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை சீமான்ட்ட தான் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சீமான்ட்ட எல்லா உண்மையும் சொல்லி இதுக்குரிய வழிமுறைகள், இதை அடையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு தாண்டா தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தாண்டா அண்ணனை அந்த நாட்டிலேருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. புரிஞ்சுக்கோ, சரியா? நீ உண்மையான ஆண்மகனாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? மேதகு வே பிரபாகரன் அவர்களுடன் நீங்களும் ஒரு புகைப்படம் எடுத்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிட்டிருப்பீங்க. அந்த பொடாத்தத்தில் தூக்கி உள்ளே வச்சாங்க பார்த்தியா? அந்த மாதிரி காலகட்டத்தில் தூக்கி உங்களே உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. அந்த இன்னல்களை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக தாண்டா நீங்கள் அந்த காலகட்டத்தில் உங்கள் புகைப்படத்தோட மேதகு வே பிரபாகரன் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை கூட உங்களால் தயாரித்து வெளியிட முடியலை. நீங்கள் போனீங்க வந்தீங்க எல்லாம் செஞ்சீங்க வச்சிங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு புகைப்படத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கலாம்ல அந்த நேரத்தில். ஏன் வெளியிடலை? ஒரு பயம், உங்கள்கிட்ட உண்மை இல்லை, உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, அதனால் உங்களால் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட முடியலை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்ட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. தலைவர் கற்றுக் கொடுத்த அந்த கற்ற வித்தைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான்கிட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு எங்களை. அதன் காரணமாக நாங்கள் நிச்சயம் தூய தமிழ் தேசியத்தை படைப்போம். இருக்கிற திராவிட இயக்கங்களை தொடச்சி வெளியேற்றுவோம் தமிழ்நாட்டை விட்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 12 நிமிஷம் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் மனோகரன் அவர்களின் மகன் கார்த்திக் அவர்கள் சமூக வலைதளங்களில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 12 நிமிஷம் தான் பார்த்தாரு. நீ பார்த்த கார்த்தி அவர்களே, நீங்கள் பார்த்தீங்களா? 12 நிமிஷம் தான் அவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைவர் மேதகு வே பிரபாகரனுடன் இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தாருங்கிறது ஒத்துக்கிடுற.
12 நிமிஷம் தான் பார்த்தார். நீ என்ன வாட்சி கட்டிட்டு எண்ணிக்கிட்டேவா இருந்த? ம் உனக்கெல்லாம் ஒரு மரியாதை தான், தலைவருடைய உறவினருங்கிற ஒரு மரியாதை. அந்த மரியாதையை நீ காப்பாற்றிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா பிடிச்சிட்டு இயக்கத்துக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்குது? தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இழந்திருக்காரு. பையங்க 2 பையங்க, பொண்ணு, மனைவி, தன்னுடைய இது அத்தனையும் இழந்து களத்தில் நின்றுருக்காரு. நீ என்னடானா நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ நாடாக அலைஞ்சிருக்க. நீ ஊர் அலைஞ்சி நீ உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ ஊர் அலைஞ்சன்னா நீ எங்கே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்க்கலை வைக்கலைன்னு சொல்லி திமுக காரன்ட்ட பேரம் பேசி அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நீ இன்னமும் எங்கள் இயக்கத்தை வச்சு பொழப்பு நடத்தலான்னு நீ நினைக்காத அண்ணன் கார்த்தி அவர்களே, உங்களுக்கு இது கடைசி எச்சரிக்கை. இனிமேல் இந்த ஈனச்செயலை செஞ்சுக்கிட்டு எங்கள் முன்னாடி வந்து பேசாதீங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, சரியா? அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் அவர்கள் பாலியல் குற்றவாளி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை புகைப்படத்துடன் சமூக வலைதளங்களில் விடவும் உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற ஒரு கட்சி தலைவர்னால் யார் வேணாலும் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கலாங்க, அதுபோல் தான் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பார், நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இதே ஞானசேகரன் உதயநிதி ஸ்டாலினோட மட்டும் ஃபோட்டோ ஏன் எடுக்கணும்? அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல, அண்ணாமலையோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல, ஏன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல, ஏன் அங்கெல்லாம் எடுக்கலை? எங்கெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் பாலியல் குற்றம் செய்ய முடியாது. திமுகவில் உறுப்பினராக இருந்தால் தான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்ய முடியும். திமுக உறுப்பினராக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த திமுக தலைமைக்கு ஞானசேகரன் அவர்கள் வந்து பிரியாணி சமைச்சு, அதாவது கல்லூரி மாணவிகளை பிரியாணி போல் சமைச்சு கொண்டு போய் கொட்டியிருக்கிறாரு இந்த திமுக தலைமைக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின், நம்ம மா சுப்பிரமணியன் ஐயா அப்பாவு இவர்கள் போன்ற தலைமைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்றுள்ள மாணவிகளை மிரட்டி பிரியாணி போல் கொண்டு போய் சமைச்சு போட்டிருக்காரு இந்த திமுக தலைமை குற்றவாளிகளுக்கு. இவங்க தானே குற்றவாளி, இந்த திமுக தலைமை தான்யா ஞானசேகரனை இயக்கியிருக்காங்க, சரியா? ஞானசேகரனோட ஏன் இதே உதயநிதி ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமியோடையும் எடுத்திருக்காரு இருந்தாலே போட்டோ பாரியா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வெளியிடு. அண்ணாமலையோட இருந்தால் நின்று போட்டோ எடுத்திருக்காரியான்னு சொல்லி ஒரு புகைப்படம் வெளியிடு. எத்தனையோ பேருக்கு நீங்கள் வெட்டிங் எல்லாம் வந்து செஞ்சு நாங்கள் தான் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அந்த காலத்தில் செந்தமிழன் சீமானும் பிரபாகரனும் இருக்கிற மாதிரி உள்ள புகைப்படத்தை நாங்கள் தான் கட் பண்ணி வெட்டி ஒட்டி வெளியிட்டோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட இந்த ஞானசேகரன் நிற்கிற மாதிரி கட் பண்ணி வெட்டி வெட்டிங் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிடுங்களேன். அண்ணாமலையோட நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிடுங்களேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிடுங்களேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தின நீங்கள் ஏன் இதுக்கு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுட்டிங்கன்னா இந்த நியூஸும் போலிங்கிறத உறுதிப்படுத்திடலாம்ல, ஏன் வெளியிட முடியல? ஏன்னா உண்மை இதுதான், இந்த காலகட்டத்தில் இதுதான் உண்மை. அந்த காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஐயா மேதகு பிரபாகரன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறா இந்த நிகழ்வுகள் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிறோம். நாம் தமிழர், நாமே தமிழர். சீமான் அண்ணா டெரரே, மைக்கு சின்ன பவரே.
சீமானுக்கு ஓட் பண்ணு, மத்தவன ஆஃப் பண்ணு. மைக் சின்ன ஃபயரு, மற்றவனுக்கெல்லாம் ஃபியரு. ஸ்லோவா போங்க பைக்கில், ஓட்டு போடுங்க மைக்கில். அஜித்னா பைக்கு, சீமான்னா மைக்கு. விவசாயி தான் எங்க எண்ணம், மைக்கு தான் எங்க சின்னம். சிவாஜி தான் பாசு, சீமான் அண்ணா மாசு. சீமானண்ணா வந்தாலே மாற்றம் வரும் தன்னாலே. ஊழலை தான் ஒழிக்கணும், மைக் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். ஏய், வங்கியில போடு நோட்டை, மைக்ல போடு ஓட்ட. நமது சின்ன மைக்கு, சீமானுக்கு போடு லைக்கு. மைக் சின்னத்துக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.